அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் பூண்டு சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் காரமாக பண்ணுறேன், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு போட்டால் தான் சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்லோலே வச்சு மிளகாய் கலர் மாறாத மாதிரி வறுத்துக்கோங்க. மிளகாய் கலர் மாறிச்சுன்னா சட்னி டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதனால் வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. எட்டு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் போடாமல் கூட இந்த சட்னி பண்ணலாம். ஒரு தக்காளி, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் ஆறின பிறகு வதக்கின மிளகாயோட சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். சட்னியை தாளிச்சிக்கலாம். பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.